கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி குன்னத்துராம்பாளையம். இந்த பகுதியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் 2 வயது முதல் 6 வயது வரையிலான 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பெற்று வருகின்றனர். தற்போது அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வரும் வாடகை கட்டிடம் மிகவும் சிறியதாகவும் பழுதடைந்து இருந்தது. இதனால் புதிய கட்டிடம் கட்டித்தரும்படி பல ஆண்டுகளாக மக்கள் வலியுறுத்தினர். கடந்த ஆண்டு அவிநாசி எம்எல்ஏ தனபால் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அங்கன்வாடி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. கட்டிடம் கட்டி சுமார் 1 ஆண்டு ஆன நிலையிலும் இன்னும் திறக்கப்படவில்லை. இதனால் குழந்தைகள் காற்றோட்டமில்லாத சிறிய அறையில் கல்வி பயின்று வருகிறார்கள். இந்த சிறிய அறையில் சமையலறை, குழந்தைகளுக்கான வகுப்பறை செயல்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த வகுப்பறையின் அருகிலே சாலை உள்ளதால் இந்த வழியாக வரும் வாகனங்களால் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த அங்கன்வாடி அருகிலேயே பெரிய சாக்கடை கால்வாய் கட்டப்பட்டுள்ளது. இவ்வளவு சிரமங்கள் இருப்பதால் இங்குள்ள கிராம மக்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்புவதற்கு அச்சப்படுகிறார்கள். ஆனால் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தில் சமையலறை, வகுப்பறை, கழிவறை போன்ற வசதிகள் உள்ளன. இந்த கட்டடம் திறக்கப்பட்டால் கூடுதலாக குழந்தைகள் வருகை தருவார்கள். எனவே இந்த கட்டடத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பெற்றோர்களின் கோரிக்கை. அன்னூர் பேரூராட்சி குன்னத்துராம்பாளையங்க. இந்த ஊரில் 2000 குடும்பம் இருக்குங்க. இந்த ஸ்கூல் இப்போ 8 வருஷம் ஆச்சுங்க. இந்த கட்டடம் பழுது இதாயிடுச்சுன்னு புது கட்டடம் கட்ட சொல்லி 8 வருஷம் ஆச்சுங்க. இது கட்டடம் சிறுசாக இருக்குதுங்க. அப்புறம் பாத்ரூம் வசதி இல்லை. டீச்சர்ஸும் இப்போ கம்மியாக தான் இருக்காங்க. 3 சென்டர் 4 சென்டர் பார்க்குறாங்க. அதனால கொண்டு வந்து விட முடியலைங்க. அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க. எங்களுக்கும் விடுறதுக்கு பாருங்க, இந்த சாக்கடையெல்லாம் பக்கத்தில் இருக்குதுங்க. பக்கத்தில் விடுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. இது எங்களுக்கு சீக்கிரமாக இந்த புது கட்டடத்தை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க. வேலை முடிஞ்சு இப்போ 1 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் இது எதுவுமே சொல்லிங்க. எப்போ ஓப்பன் ஆகி எதுவுமே சொல்லவே இல்லைங்க. அங்கன்வாடி பழுதடைந்து பல வருடங்கள் ஆயிடுது. அது இப்போ மறுபடி இடித்து புதுசாக இப்போ பில்டிங் கட்டிட்டாங்க. ஆனால் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் குழந்தைங்க இந்த மாதிரி சின்ன ரூமில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சமையலறை அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. டாய்லெட்டு எதுவுமே இல்லை. இங்கே பக்கத்தில் சாலை இருக்கிறனால திடீர்னு குழந்தைங்க வெளியே வந்துடுவாங்க. அது மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை. அதனால் எங்களுக்கு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி தரணும்னு தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே எங்கள் அங்கன்வாடி ஸ்கூல் ரொம்ப சிறுசாக இருக்குது. புது ஸ்கூல் சீக்கிரம் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறோம். இங்கே உதவியாளர் மட்டும்தான் இருக்காங்க. டீச்சரும் வெளியில் போயிடுறாங்க. குழந்தைங்களை கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது. ஒரு 12 பேர் படிக்கிறாங்க. இடம் இங்கே பத்தாதனால தான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறாங்க குழந்தைங்க. அங்கே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைங்க சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க. நிறைய குழந்தைங்க வரவும் செய்வாங்க. அதனால சீக்கிரம் அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஸ்கூல் சிறுசாக இருக்குது. மதியம் குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கும் முடியாது. அந்த காரணத்தினால தான் டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. அதனால் அவங்களுமே அவங்க வீட்டுக்கு தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாங்க உதவியாளர் கூட. அதனால் சீக்கிரம் அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ இருக்கிற பில்டிங் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. சமையல் அறையுமே குழந்தை படிக்கிறதுக்கும் எல்லாமே போதுமான வசதி இல்லை. இப்போ அந்த புது பில்டிங் பார்த்திங்கன்னா கட்டி 1 வருஷம் ஆச்சு. இன்னும் ஓப்பன் பண்ணாமல் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்காங்க. அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். குழந்தைங்க அதிகமாக இருக்காங்க. ஆனால் இங்கே உதவியாளர் மட்டும்தான் இருக்காங்க. பல சென்டரை டீச்சர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதனால் டீச்சரும் போடணும் அந்த மாதிரி கோரிக்கை வச்சுக்கிறோங்க. இப்போ இன்னொரு கோரிக்கைங்க, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்க் இல்லைங்க. அந்த சனி ஞாயிறு வீக்கெண்டு லீவ்லலாம் இப்போ வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வச்சுருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அட்லீஸ்ட் ஜெயிலில் வச்சுருக்கிற மாதிரி. அதனால் கொஞ்சம் பார்க்கு இது மாதிரி எக்ஸசைஸ் சென்டரெல்லாம் பண்ணி கொடுக்கணுங்க.